சாப்பிடணும் போல இருக்கு. நம்மளே சமைச்சு அம்மா அப்பாவையும் சர்ப்ரைஸ் பண்ணிடலாமா? அதுதான் சரி. வா, நம்மளே நம்ம திறமையை காட்டுவோம். சாஷா சாஷா, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் என் மேஜிக் மூலமா கொண்டு வரேன். எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்? நீ வேற சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்க போறேங்கிற. இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கியா? சாஷாவை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேன் நண்பா. இது வரைக்கும் சமைச்சது இல்லதான், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இருந்தாலும் நான் சூப்பரா சமைப்பேன். வா, உனக்கும் ஊட்டி விடுறேன். இது எனக்கும் ஊட்டி விடுறியா? என்ன சமைக்க போற சொல்லு, அதுக்கான ரெசிபியாவது சொல்லு. இதுதான் சமைக்கணும்னு ஐடியா இல்ல, என்னெல்லாம் கையில கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு ஒரு ரெசிபி பண்ணிடலாம். வா 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 போலாம். கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. நிறைய ஐட்டம் இருக்கு, என்ன ஐட்டம் செய்யறதுன்னே தெரியலையே. எதை செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து செய், எல்லாரும் பாவம்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், என்னை பத்தி இப்படி பேசாத நண்பா, அப்புறம் உனக்கும் சேர்த்து தான் ஊட்ட போறேன். பாத்துக்கோ பின் விளைவுகளை. சரி, நீ நல்லா தான் செய். எல்லாருக்கும் பேசாம பிரியாணி பண்ணிடலாமா? பிரியாணி செய்யணும்னா என்ன பிரியாணி செய்ய போற? சிக்கனா, மட்டனா, இல்ல வெஜ் பிரியாணி? ஓ, இதுல இத்தனை வெரைட்டி இருக்குல்ல, அப்ப அது செட் ஆகாது, அதை விட்டுடலாம். சிக்கன் மட்டன்லாம் போய் வாங்கிட்டு வரணும், கழுவணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அது வேணாம். சந்தோஷம், பிரியாணி தப்பிச்சது. பாஸ்தா செய்யலாமா? பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் மைதால செஞ்சதுதான், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பின்னா சிறுதானியத்தில் ட்ரை பண்ணேன். ரொம்ப நேரம் ஆகுது சமைக்கிறதுக்கு. அம்மா தான் செய்யறாங்க பொறுமையா, அது நமக்கு செட் ஆகாது, அதுவும் வேண்டாம். அப்போ பாஸ்தா நூடுல்ஸ் தப்பிச்சது. வேணும்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாமா? வேணாம் வேணாம், அது எண்ணெயில எல்லாம் போட்டு பொரிக்கணும். நீ பாட்டுக்கு டபக்குன்னு போட்டுட்டேனா தெரிச்சிடும். அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. வேற என்னதான் செய்யலாம்? நான் தான் சொல்றேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானே ரெடி பண்ணி தரேன். வேணா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நான் வர வைக்கவா மேஜிக் மூலம்? இல்ல, இது அந்த சாஷாக்கு அசிங்கம். நானே சமைச்சுதான் என் ஃபேமிலியை அசத்த போறேன். என்ன செஞ்சு அசத்த போறேன் அதை சொல்லு. என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? டக்குன்னு எதுவும் யோசனை வர மாட்டேங்குது இந்த நேரம் பார்த்து. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, என்ன சாப்பிடுறதுன்னு தெரியலையே. பேசாம வா, அதே யோசனையோட போயிடலாம். உனக்கு யோசனை வரும்போது சொல்லு, அதை நான் வர வச்சு தரேன். சும்மா இருக்க மாட்டேன், அப்புறம் மைதா மாவு கரைச்சு வாயை ஒட்டி விட்டுருவேன். பாத்துக்கோ. செஞ்சாலும் செய்வடியம்மா. வேணாம் வேணாம், அப்படியெல்லாம் செஞ்சிடாத. பயம் இருக்கட்டும். நான் ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் சரி. இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு நெருப்போடெல்லாம் விளையாடக்கூடாது, கத்தியோடையும் விளையாடக்கூடாது. நல்ல முடிவு. என்ன பண்ணலாம்? நீதாம்மா சொல்லணும். பிஸ்கெட் மேல சாக்கோ ஸ்ப்ரெட்டை தடவி அதை கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து அதை நம்ம சாக்கோ பை மாதிரி பண்ணி கொடுக்கலாமா? சூப்பர் ஐடியா, வா பண்ணலாம். அதுக்கு பிஸ்கெட் சாக்கோ ஸ்ப்ரெட்லாம் வேணுமே, எனக்கு அதை கொஞ்சம் மேஜிக் மூலமா வர வச்சு தாயே. அதுக்கு நான் சாக்கோ பையே வர வச்சிருவேன். சாஷா, எதுக்கு பிஸ்கெட் சாக்கோ ஸ்ப்ரெட்னு? சாக்கோ பையே வர வச்சிருவா. நான் சொன்னதை மட்டும் செய். சரிங்கம்மா, உங்க உத்தரவு. சாஷா, நீ கேட்ட மாதிரி சாக்லேட் பிஸ்கெட் சாக்கோ ஸ்ப்ரெட் வந்துருச்சு. இப்போ நீ கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் மேஜிக் செய்வியா? இப்ப பாரு, நிமிஷத்துல சாக்லேட் கேக்க நான் எப்படி பிஸ்கெட்லயே ரெடி பண்றேன்னு. ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் வைக்கணும், சாக்கோ ஸ்ப்ரெட் போடணும், அப்புறம் பிஸ்கெட் சாக்கோ ஸ்ப்ரெட், அதுக்கு மேல கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அவ்வளவுதான் கேக் ரெடி. பாத்தியா, என்னுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. ஆஷா, நான் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா சூப்பரா செஞ்சுட்டேன். கேக் பார்க்கவே டெம்ப்ட் ஆகுது. எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் கேக் எனக்கு கூட. தரேன் வெயிட் பண்ணு. அப்பா அம்மா எல்லாம் வந்துடட்டும், எல்லாருக்கும் சேர்த்து தரேன். ஷாஷா, ஏதோ புதுசா செஞ்சிருக்க மாதிரி இருக்கு. அப்பா அம்மா, இதோ சர்ப்ரைஸ். உங்களுக்காக சர்ப்ரைஸ் கேக் பண்ணிருக்கேன், வாங்க டேஸ்ட் பண்ணலாம். அட செல்லமே, சூப்பரா செஞ்சிருக்கே, பார்க்கவே அழகா இருக்கு. எங்களுக்காக வா, கேட்டிருந்தா நானே செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. இருந்தாலும் தேங்க்யூடா செல்லம். என் பொண்ணு என்ன சும்மாவா? பாத்தியா, என் பொண்ணு நமக்காக கேக் செஞ்சிருக்கா. என் செல்லம், நிஜமாவே நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தாமா. எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னா சும்மா கிடையாதுன்னு நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, பொறாமையில சொல்றாங்கடா. ஆமாம்பா. சரி வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அருமையா இருக்குடா செல்லம். சூப்பரா தங்கம், என் பொண்ணு செஞ்ச கேக்கு. இரு, நான் போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி விடுறேன். சாஷா, என்ன மறந்துடாத, எனக்கு கொஞ்சம் கொடு. தனியா சேர்க்கிற சீதா? என்னல்லப்பா, அம்மா சும்மா சிரிச்சாங்க. புரிஞ்சா சரி, நான் இதை வந்துடுறேன். ஆமாம்மா, நம்மளும் இன்னொரு டிஷ் செய்யலாம். வாங்க.